இருங்க இருங்க ஒரு நிமிஷம். உங்க தலையில மொளகா அரைக்க போறாய்ங்க. டெக் இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்க மிகப்பெரிய ஸ்கேம்னா இதுதான். ஆனா இத பத்தி எந்த டெக் சேனலும் வாயவே தொறக்க மாட்டாய்ங்க. காரணம் ஆமாங்க. ஆன்லைனோ, ஆஃப்லைனோ வெறும் ரேட்ட மட்டும் பார்த்து ஒரிஜினல் நெனச்சு நீங்க வாங்குன லேப்டாப் பேட்டரியில தான் நம்ம வடக்கு நண்பர்கள் எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்னா, இந்த மாரி லேப்டாப் பேட்டரி ஒரு ஒரிஜினல் பாக்ஸ்ல சீல அழகா கட் பண்ணி, இதுக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் பேட்டரி எடுத்து சேல் பண்ணிட்டு, எக்ஸாக்ட்டா பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாரியே இருக்கிற டூப்ளிகேட் பேட்டரிய பாக்ஸ்குள்ள வச்சு, இதுதான் ஒரிஜினல் பேட்டரின்னு உங்களுக்கு வித்துடுறாங்க. இப்ப 2 லாபம். ஒரிஜினல் பேட்டரிய வித்துட்டாங்க. அதே மாரி இந்த ரூ. 1000 ஃபேக் பேட்டரிய ரூ. 3000க்கு வித்துடுறாங்க. சரிப்பா இப்ப நீ எது கேட்டுட்டு இருக்க? அது கம்பெனிக்காரன் தான் கேட்கணும்னா, கம்பெனிக்காரன் கேட்கவே மாட்டான் ஃபிரெண்ட்ஸ். காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாரி ஒரிஜினல் நெனச்சு நீங்க போற டூப்ளிகேட் பேட்டரினால மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா, பேட்டரி போறதே கிடையாது. மதர் போர்டு தான் போயிருது. இந்த ஒரு ரீசனால தான் லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி நெறைய மாடலுக்கு ஒரிஜினல் பேட்டரி குடுக்க மாட்றாங்க. இந்த மாதிரி ஃபேக் பேட்டரி போட்டா மதர் போர்டு போகும்னு நல்லாவே தெரியும். புது லேப்டாப் வித்து சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லேப்டாப்போட பேட்டரி எப்படி டீடைலா பார்த்து வாங்கணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கீழே கிரெடிட் வீடியோல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.